இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான 4-5 கிச்சன் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி கிரேட்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும், இந்த கல்லும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். கிரேட்டரில் ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த கல்லை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா கிரேட்டர் வந்து எப்போவுமே புதுசு மாதிரி ஷார்ப்பாகவே இருக்கும். பாருங்கள், இது மாதிரி அதோட எல்லா பிளேட்ஸ்லேயுமே இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டிங்கன்னா ஷார்ப் ஆயிரும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த கிச்சன் டிப்ஸ் என்னென்னா, முட்டை உடைக்கும் போது அதோட ஓடுகள் வந்து சம்டைம்ஸ் உடஞ்சி விழுந்துடும். அப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்ம ஃபிங்கர்ஸாலையும் எடுக்க முடியாது, ஸ்பூன் வச்சும் எடுக்க முடியாது. அந்த டைமில் கொஞ்சம் முட்டை உடைச்சி அதை எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் வந்து, இது மாதிரி ஹை ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வைக்கும் போது அது வந்து பொங்கி கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் இது மாதிரி கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ போட்டு வச்சிங்கன்னா பொங்கி கொட்டாமல் இருக்கும். பாஸ்தா, நூடுல்ஸ் எது வேக வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா கரண்டியை உள்ளே போடாமல் மேலாப்பில் வந்து வச்சு விட்டுடலாம். உட்டன் ஸ்பூன்ஸ் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸு, நம்மளுக்கு நிறைய பச்சை மிளகாய் சேர்ந்துருச்சுன்னா அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும், வேகமாக கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி இதோட காம்புகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எது வேணாலும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மிளகாவை ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதில் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி வாலில் எழுதுறது கிறுக்கிறதுலாம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்த உடனேயே இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாலில் எங்கே கரை இருக்கும் அங்கே ஒரு ஸ்க்ரப்பரோ இல்லை ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணி இது மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி விட்டிங்கன்னா போயிடும். ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்ஷாக தேய்க்க வேண்டாம், பையை தேய்ச்சாலே போயிடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சிக்கிடலாம். பாருங்கள், இதே நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணுறதா இருந்தால் அது கூட பண்ணிக்கிடலாம், ஈஸியாக தான் ரிமூவ் ஆகும். இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு சுத்தமான துணி வச்சு தொடச்சிடலாம் இந்த இடத்த. நம்மளோட அடுத்த டிப்ஸும் இந்த வாலில் இருக்கிற கரை எப்படி எடுக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி டெட்டால் லிக்விட் இருக்கும்ல, டிஸ்இன்ஃபெக்டன்ட் லிக்விட் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. அதே ஸ்க்ரப்பரோ இல்லை ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணிக்கிடலாம். ரொம்ப தேவையில்லை, ஒரு 4 இல்லை 5 ட்ராப்ஸோ போட்டால் போதும். போட்டுட்டு இது மாதிரி ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த இடத்துல. ஸோ இது மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா, லெமன் லிக்விடோ இல்லை இந்த டெட்டால் லிக்விடோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்தது மாதிரியே தான் இந்த இடத்த நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு சுத்தமான துணியோ இல்லை வைப்ஸோ வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த இடமே க்ளீன் ஆயிரும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.